இல்ல யாருடைய ஒரு உந்துதல்ல அவங்க இப்படி கட்சிய பிளக்கறதுக்கு முற்படுறாங்கன்னு ஏன் எப்படி எப்படி முற்படுறாங்க? அவங்களும் அதிமுக ஆட்கள் தான். உதாரணத்துக்கு வேலுமணி, தங்கமணி 2 பேரும். சசிகலாவும் பழைய அதிமுக. ஓபிஎஸும் பழைய அதிமுக. டிடிவியும் பழைய அதிமுக. அப்போ இவர்கள் தான் அதிமுகவை பிளக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அதிமுகவை இப்போ ஓர் அணியில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்குது எடப்பாடிக்கு. அதன் காரணமாக பல நிர்வாகிகளை அவர் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு மாற்றுறதுக்கு. ஆனால் இந்த புது நிர்வாகிகளை அவர் மாற்றுவதற்கு என்ன காரணம்னா, எதிர்காலத்தில் அதிமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, இல்லை பாஜக ஒரு பூதம் அதிமுகவுக்குள்ளேயே ஊடுருவிச்சு. அந்த அதிமுகவில் ஊடுருவிய பூதத்தை அடையாளம் கண்டுபிடிக்கணும். அது எப்போ வேண்டுமானாலும் விஸ்வரூபம் எடுக்கும்.